அ நான் ஒரு சின்ன அனுபவத்த ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்னோட மாமனார் வந்து ரொம்ப ஏஜ்டு பெர்சன். ஹி இஸ் அரவுண்ட் 84. நடுப்பர அவங்க மாமனார், மாமியார் மட்டும் தனியா இருந்தாங்க திருச்சியில. அவங்கள தனியா இருக்க வேண்டாம். ரொம்ப முடியாம இருக்காங்க அப்படிங்கிறனால இங்கேயே வந்து எங்களோட இருக்க சொல்லியிருந்தேன். சரி அப்படின்ட்டு வந்துட்டாங்க. வந்தப்ப எப்படி இருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட பெட்டிடன். எங்க மாமனாருக்கு வந்து பெட்ல படுக்க முடியாது. கொஞ்சம் வீசிங் அதே மாரியெல்லாம் இருக்கும். ஒரு நாளைக்கு 5, 6 ட்ரிப் நெபுலைசர் வச்சுட்டு இருப்பாங்க. எங்க மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, "நான் இது குடுக்குறேன். இந்த எலிக்சர் மிக்ஸ் குடுக்குறேன்." அப்படின்னப்ப வேண்டான்ட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப முடியாம இருக்காங்க. நீங்க சொல்ற மாரி கொஞ்சம் அந்த கை, கால் வலி, உடம்பு வலி இருந்ததுன்னா தாங்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் உடம்பு சரியில்ல அப்படின்ட்டு வீட்டுக்கே வந்து பார்க்குற டாக்டர வர சொல்லியிருந்தாங்க. சரி இவங்கள டாக்டர்ட்ட அழைச்சிட்டு போறதுக்கு ஆட்டோல எல்லாம் போறதா இருந்ததுன்னா கஷ்டமா இருக்கு. அப்படின்ட்டு வீட்டுக்கே வரலாம் அப்படின்னப்ப அவங்க ஃபீஸ் ரூ. 1000 பிளஸ் மெடிகேஷன்ஸ் என்ன இருக்கோ அதோட எம்ஆர்பி தான் அப்படின்னாங்க. சரி அவ்வளவுதானே சொல்றாங்க அப்படின்ட்டு வந்தா, அவங்க பில் குடுத்தது ரூ. 8300. ஒரு 1/2 நாளைக்கு எல்லாம் வெயின்ல அது இதெல்லாம் ஏத்திட்டு ஒண்ணும் முடியல. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் படுத்த படுக்கையா தான் இருந்தாரு. நான் அன்னைக்கு நைட் எங்க மாமியாருக்கு தெரியாம ஒரே ஒரு சிட்டிகை வாயில வச்சேன். ஆக்சுவலா அவரோட சிச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னா, ஈசி சேர்லயே அப்படியே பாத்ரூம் வரைக்கும் அழைச்சிட்டு போகணும். ஏன்னா நடக்க முடியாது. அங்க போயிட்டு டைப்பர் மாத்துறது அதே மாதிரிலாம் பண்ணிட்டு திருப்பியும் வந்துருவாங்க. ஆனா நான் இருக்கும்போது பண்ணிடுவேன். எங்க மாமியாரால அது ஈட்டிட்டு போக முடியலன்ட்டு நான் கேமராவை ஆன் பண்றேன். ஆன் பண்ணி காமிக்கிறேன். என்ன தெரியுது மேடம்? ஒரு வீல் சேர் கரெக்ட்டுங்களா? அவங்களால தள்ள முடியலன்னு இந்த வீல் சேர் ஆர்டர் போட்டாச்சு. அவர் புதன்கிழமை, வியாழக்கிழமை போட்டோம். வெள்ளிக்கிழமை வரும் அப்படின்னு இருந்தாங்க. நான் வியாழக்கிழமை நைட்டு அவருக்கு இந்த ப்ராடக்ட்ட ஒரே ஒரு பிஞ்ச் வாயில வச்சேன். யூ வோன்ட் பிலீவ் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவரே எழுந்து பாத்ரூம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து 1 வாரமா 10 நாள் ஆகுது. இந்த பாக்ஸ் இன்னும் பிரிக்காம தான் இருக்கு. பாருங்க பாக்ஸ் பேக்கிங் கூட பிரிக்காம தான் இருக்கு. வந்தது. ஏன்னா இதுக்கு தேவையே இல்ல. அதே மாதிரி ஒரு 3 நாள் எடுத்ததுக்கு அப்புறம் ஜெனரலா அவரால அந்த நெபுலைசர் இல்லாம இருக்க முடியாது. அவருக்கு ஒரு 2 நாள் ஞாபகமே இல்ல. அது வச்சுக்கணுங்கிற ஞாபகமே இல்ல. தொடர்ந்து வச்சுக்கவே இல்ல 2 நாள். அந்த அளவு ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு பெனிஃபிட்ட, இன்ஸ்டன்ட்டா ஒரு ரிசல்ட்ட ஒரு எல்டர்லி பெர்சனுக்கும் குடுத்திருக்கு. நம்ம ப்ராடக்ட்டுக்கு சைடு எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. எல்லாரும் தண்ணி அடிக்கிறதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. டாக்டர் எழுதி கொடுக்க மெடிசின்க்கு சைடு எஃபெக்ட் இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. இந்த ப்ராடக்ட் கொடுத்தா சைடு எஃபெக்ட் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமா நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கறது. இன்னொரு இதையும் ஷேர் பண்றேன். எங்க மாமனாருக்கு வந்து இதே மாதிரி கழுத்துக்கு பின்னாடி ஒரு கொழுப்பு கட்டி இருந்தது. இந்த ஆக்சுவலி இது வரைக்கும் நான் ஒரு 4 ட்ரிப் தான் கொடுத்துருக்கேன். 4 தடவை தான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இந்த கொழுப்பு கட்டி எப்படி இருந்ததுன்னா நல்ல பெருசா இருந்தது. அதே மாதிரி ரொம்ப ஹார்டா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் யாரும் கவனிக்கல. நான் பார்த்துட்டு தான் கவனிச்சுட்டு மாமியார்ட்ட சொன்னேன். அவங்க தொட்டு பார்த்து ஆமா ரொம்ப கல்லு மாதிரி இருக்கும்ல, இது அப்படியே சத மாதிரி தான் இருக்கு. இப்ப கொஞ்சம் ஒரு ஷேப் தெரியுதே தவிர அது அப்படியே ஒரு பொலன்னு ரொம்ப உள்ள அழுந்துற மாதிரி இருக்கும். முன்னாடி அழுந்துற மாதிரியே இருக்கலாம், அப்படி கட்டி மாதிரி இருக்குமா. கிட்டத்தட்ட 30 வருஷமா இருக்கிற கட்டி. ஒரு 3 ட்ரிப் கொடுத்ததுல இது வந்து பெரிய இதோட டெலியூட் ஆயிருக்கு. இதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. சைடு எஃபெக்ட்லாம் வந்து எலிக்சர் மிக்ஸுக்கு கிடையாது. அப்படி சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்லணும்னா அது என்ன அர்த்தம்னா அது சிம்டம்ஸ் தான் அதுக்கு பேரு. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அந்த சைடு எஃபெக்ட்ஸ்க்கு எலிக்சர் மிக்ஸை பொறுத்தவரை சிம்டம்ஸ். சோ சைடு பெனிஃபிட் மேடம். சைடு பெனிஃபிட். அஃப்கோர்ஸ் அதுவும் அதாவது நம்ம ஒரு விஷயத்துக்காக எடுப்போம். சைடுல உங்களுக்கு 1 வாங்கினா 1 ஃப்ரீங்கிற மாதிரி இங்க நீங்க 1க்காக எடுக்கும் போது உங்களோட ஆசீர்வாதத்தை பொறுத்து சைடுல நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அப்படிதானே யோகி சார்? எஸ் மேடம். Thank you so much. Wonderful testimony.